மருதநில மக்கள் தேவேந்திர குல மேலாளர்கள் உருவாக்கப்பட்டது கோவில் அது. எங்க மூதோதையர்கள் பல 1000 வருஷங்களா உருவாக்கி ஒரு கோவிலை உருவாக்கி அதை பல மாவட்டங்கள் இருந்து பல லட்சம் மக்கள் வந்து கும்பிடுமா உருவாக்குவோம். நீ ஒரு பட்டா நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு நீ எடுத்துட்டு போயிடும். நாங்க சும்மா பாத்துட்டு இருக்கோமா? எல்லா போலி ஆவணங்களையும் வைத்துக்கொண்டு போலியாக நீங்க ஒரு பட்டா உன்னுடைய ஒரு ஆளு ஒரு ஜாதிக்காரன் ஆள் உள்ள போயிட்டான்னா அவன் வேலையை காட்டிட்டான். அதை அப்படியே விட்டுற முடியுமா? உயர் நீதிமன்றம் போட்ட ஒரு தீர்ப்பை அவரை அதை அமல்படுத்த முடியாம இருக்கிறாருன்னு என்ன கலெக்டர் நீ ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்த? இதே திமுக அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் இதே மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா இந்த பிரச்சனை 20 வருஷமா போகிறது? அவங்கதான் பண்றது. இனிமேலு அப்படி அவன் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா இந்த கூட்டம் வேற மாதிரி கோவில் இருக்கிறது எங்க ஊருக்குள்ள. நீ என்னதான் பேப்பர்ல எழுதினாலும் அதெல்லாம் எந்த சட்டம் வேணாலும் போடும், எந்த நீதிமன்றம் வேணாலும் போ. ஆனா கோவில் எங்க ஊருக்குள்ள இருக்கு, அதை நீ தூக்கிட்டு போக முடியாது இல்ல. அப்படின்னு நீ உள்ள வந்து எதுவும் பண்ணிட்டும் போயிட முடியாது. நீ அரங்காவலர் வந்து ஒரு அரங்காவலரா வச்சிருக்க, ஒரே ஜாதிக்காரன் அரங்காவலரா இருக்கணுமா? அப்ப திமுக காரன் பேசுவோம் எல்லா ஜாதிக்காரனும் அர்ச்சகராகணும். அர்ச்சகராகணும் மணி ஆட்டுறதுக்கு மட்டும்தான் அந்த எல்லா ஜாதிக்காரனையும் ஆக்கிடுவோம். நாங்க கேட்டோமா? நாங்க போய் மணி ஆட்டுறோம் அர்ச்சகராகணும்னு எந்த ஜாதி தேவேந்திர குல வேளாளர் யாராவது கேட்டாங்களா? இல்லையே. அரங்காவலர் ஆகணும் கேட்டு எல்லா ஜாதி அரங்காவலர் ஆகணும். ஏன் திமுக காரன் அதை பேசல? ஏன் இந்த திராவிடம் பகுத்தறிவு பேசுறவங்க அதை பேசல? பொருளாதாரம் எங்க இருக்கோ அதை அவன் சுருட்டி வச்சிருக்கிறான். அதை தான் நாங்க கேட்க முடியும். நாங்க வந்து ஒரு மணி ஆட்டிட்டு போய் அர்ச்சகர் எங்களுக்கு பக்தி. நாங்க வந்து அர்ச்சகராகி தான் மாரியம்மனுக்கு பரிவடை செய்யணும் கிடையாது. எங்களுக்கு பக்தி அது எங்களுடைய கடவுள், நாங்க உருவாக்கிய கடவுள்.